விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. முன்னாடி எல்லாம் பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, பொய் சொல்றவங்க கூட சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கும் அந்த பழக்கம்லாம் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப எல்லாம் வந்து பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நிறைய பேர்கிட்ட ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசுல அது உண்மையை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்கறவங்களுக்கும் அது பொய்யும் தெரிஞ்சா கூட பாரியா எப்படி எல்லாம் போய் சொல்றான் பாரியாங்கிற ரேஞ்சுக்கு மாத்தி விட்டுருக்காங்க. யார சொல்றீங்க நீங்க? அப்படி யாரும் நான் பொதுவா சொல்றேன், சொசைட்டில நடக்கிறத சொல்றேன். சரி சரி சரி, நிறைய பொய்கள் பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஐ மீன் அரசியல்வாதிகள் வந்து இப்ப யார் வந்து பொய்கள் அதிகமா சொல்லி கவர போறாங்கிறதா நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, போட்டியே அதுலதான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அதை பத்தி தான் பேச போறோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல 88ல 2019 என்டிஏ கூட்டணியில 57 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா அலையன்ஸ்ல இருக்கவங்க 23 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதர்ஸ் வந்து 3. ஓகே, அப்ப வந்து என்டிஏ அலையன்ஸ் வெயிட் காட்டினா அந்த செகண்ட் பேஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா எவ்வளவு வேட்பாளர் இருக்காங்கன்னா 1209 வேட்பாளர்கள். அதுல பெண் வேட்பாளர்கள் 100 பேர் தான், கிட்டத்தட்ட 8% தான். ஆனா 33% ஒண்ணு இருக்கு. இதுல கோடீஸ்வர வேட்பாளர்கள் 33% தான். ஓ, அதானே பார்த்தேன். 10 வருஷம் கழிச்சு தானே 33% வரும். அதுக்குள்ள வந்துருச்சான்னு பார்த்தேன். இந்த செகண்ட் பேஸ்ல போட்டியிட வேட்பாளர்களுடைய அந்த கணக்கை சொல்றேன். ஓகே, அதுல வந்து அந்த 89 தொகுதிகளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல மத்திய பிரதேஷ்ல பீட்டூல் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து பகுஜன் சமாஜ் வேட்பாளர் உயிரிழந்ததுனால அதை அடுத்த பேஸுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 88 இடங்கள்லையும் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா வந்து ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டிடுறாரு, சசி தரூர் திருவனந்தபுரம், ஹேமமாலினி வந்து போட்டிடுறாங்க பாஜக சார்பில் உத்தரப்பிரதேசத்துல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டார் கேண்டிடேட்ஸும் போட்டிடுறதுனால இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. செகண்ட் பேஸ் இன்னும் வேகம் எடுத்திருக்கு. ஆனா வந்து சவுத்துல தான் ஒரே கட்டமா நடத்துறாங்க. தமிழ்நாடுக்கு ஏன்னா அமைதியான மாநிலம், ஒரே இதுல முடிச்சாங்க. இப்ப கேரளாலையும் ஒரே அட்டம்ப்ட்ல தான் வந்து முடிக்கிறாங்க. கர்நாடகால 28, அதுல வந்து 14 சீட் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சவுத் பவர் கொஞ்சம் அமைதியான மாநிலம்ங்கிறதுனால 2 அல்லது 1 வந்து முடிச்சிடறாங்க. பட் நார்த் அப்படி கிடையாது இல்ல, அதனாலதான் இஷ்டத்துக்கு 7 கட்டங்களா நடத்துறாங்க. வெஸ்ட் பெங்கால், ஊபி. ஆமா, அதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அஸ்ஸாம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க ஒரு சரக்கு ரயில் கவுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு 9 ட்ரெயினை வந்து நேற்று கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க அங்க, அந்த பகுதியில இருந்து மக்கள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஓட்டு போட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாஜக வந்து பண்றாங்க ரயில்வே துறையை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கிளப்பி இருக்காங்க. அதுக்குன்னு பாஜக போய் சரக்கு ரயிலே தள்ளி விட்டு இருக்க முடியாது இல்ல. ஆமா, அதான் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் இந்த இந்தியா கூட்டணிக்கு இதே வேலையா போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து விவி பேட் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. 100% விவி பேட்டையும் சரி பார்க்கணும்னு வந்து ஏடிஆர் அமைப்பு உள்ளிட்ட நிறைய பேர் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா வழக்கும் தள்ளுபடி பண்றாங்க. ஆமா, அதுல முக்கியமான 2 தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிள் கண்ட்ரோல் யூனிட் அதை வந்து சீல் வச்சு 45 நாட்களுக்கு பாதுகாக்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு. இன்னொரு தீர்ப்பு என்னன்னா, அங்க வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கு இவிஎம் மிஷின்ல. இதுலதான் வாக்குகள்லாம் பதிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூனிட்டை தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் 2வது 3வது இடம், இந்த 2 இடத்துல வர வேட்பாளர்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு விண்ணப்பிக்கலாம். அது விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் அங்க சில பொறியாளர்களை வச்சு அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து சரி பார்ப்பாங்க. இந்த செலவு எல்லாத்தையுமே வந்து அந்த எந்த வேட்பாளர் வந்து விண்ணப்பிக்கிறாரோ அவரே தான் ஏத்துக்கணும். ஒருவேளை அந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆமா தப்பா தான் இருக்கு, வாக்குப்பதிவு சரிவா நடக்கல, பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேர்தல் செலவு வந்து தேர்தல் ஆணையமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுல 5% தான் சரி பார்ப்பாங்களாம், எல்லாத்தையும் சரி பார்க்க மாட்டாங்க. அந்த 2வது 3வது வேட்பாளர் கேட்கும் பட்சத்துல 5% மட்டும், 5% விவி பேட்ஸை மட்டும் செக். ஆனா அவர் முன்னாடியே செக் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. மொத்தத்துல விவி பேட்டை என்ன போறது கிடையாது. அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு 5 விவி பேட்டை எடுத்து மட்டும்தான் என்ன போறாங்கிறது தெளிவா இருக்கு. இந்தியாவில் 7 கட்டங்களா தேர்தல் நடக்குது எல்லாருக்குமே தெரியும். இதுல பிஜேபியுமே 7 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க போறாங்க. அதனால வந்து மோடி ஒன்று சொன்னார்னா
கோரஸ் பாடுறதுக்கு அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அப்புறம் மத்திய அமைச்சர் எல்லாருமே அதே சேம் பாயிண்ட் திரும்ப திரும்ப பேசுவாங்க. திரும்ப பேசினா மக்கள்கிட்ட அது மட்டும் தான் போய் சென்றடையும். பட் இந்தியாவுடைய ஆளாள் கொண்டு வந்து பேசுறப்ப அது மக்கள்கிட்ட போய் சரியா சென்றடையாது. இதுதான் அவங்க வைக்கிற தேர்தலுடைய முக்கியமான ஒரு யுக்தி. பிரதமர் மோடி ஒன்று பேசுவார், அதை வழிமொழிஞ்சு எல்லாருமே பேசணும். ஆனா இங்க ராகுல் காந்தி ஒன்று பேசுவார், ப. சிதம்பரம் ஒன்று பேசுவாங்க, அகிலேஷ் யாதவ் ஒன்று பேசுவாங்க, மு க ஸ்டாலின் ஒன்று பேசுவாங்க. டைலூட் ஆயிடும் அந்த இது. இப்ப முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி சனாதனத்தை பத்திலாம் அவங்க பேசவே கிடையாது. இந்தியாவோட வளர்ச்சி பாதையில நாங்க கொண்டு போவோம், இங்க வாரிசு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, ஊழல் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, மாற்று நாங்க தான் அப்படின்னு பேசினாங்க. இங்க வந்து மதத்தின் அடிப்படையிலயோ இல்ல ஜாதியின் அடிப்படையிலோ அவங்க வாக்கு கேட்கவே கிடையாது. இங்க முடிஞ்சோடனே 2வது வாக்குப்பதிவு நடக்கிறப்ப ராஜஸ்தான்ல போய் என்ன பேசினாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து சில விஷயம் பேசினாரு. முக்கியமா மதம் சார்ந்த பிரச்சாரம் நிறைய இருந்துச்சு, ராமராஜ்யம் அப்படின்ட்டு. இப்ப 3வது கட்ட தேர்தலுக்கு இடஒதுக்கீடு வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப 3வது கட்டத்துக்கு கையில் எடுத்திருக்கிற ஒரு யுக்தி வந்து இடஒதுக்கீடுங்கிறது. பிரதமர் மோடி வந்து நேற்று ஊபியில பிரச்சாரம் பண்றப்ப காங்கிரஸ் இந்த SC, ST, BC, MBC இந்த இடஒதுக்கீடு எல்லாம் திருடி நாட்டின் வளங்களை முதல் உரிமையாளர்களுக்குன்னு சொல்றவங்க கொடுக்க போறாங்க, மத ரீதியாக இடஒதுக்கீடை பிரிக்க போறாங்க, இதான் காங்கிரஸ் உடைய இந்தியாவுடைய திட்டம் அப்படிங்கறத முன்மொழிஞ்சிருக்காரு. ஓகே, இதை இப்போ வந்து எல்லாரும் வழிமொழிவாங்களா அவங்க கட்சிக்காரங்களா? ஆமா, இடஒதுக்கீட பறிச்சிருவாங்க காங்கிரஸ் வந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த பக்கம் இருந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் அவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2025 RSS உடைய 100ஆண்டு விழா வந்து கொண்டாட போறாங்க. RSS உடைய சித்தாந்தம் என்னன்னா இடஒதுக்கீடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து BC, MBC, SC, ST எல்லா இடஒதுக்கீடும் ஒழிக்கணுங்கிறதான் நோக்கமா இருக்கு. அதனாலதான் திரும்ப இடஒதுக்கீடு சட்டம்லாம் பேசிட்டு இருக்காங்க, மக்களே நம்பிடாதீங்கன்னு அவர் பேசுறாரு. அவர் வந்து அப்படி சொல்றாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமித்ஷா வந்து தெலுங்கானால என்ன பேசியிருக்காருன்னா, ஆந்திரா தெலுங்கானால 4% இடஒதுக்கீடு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. இது வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்த போது ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டி அவர் பீரியட்ல கொண்டு வந்த அந்த விஷயம், அதை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானால பேசியிருக்காரு. காங்கிரஸும் இங்கே BRSும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் நீக்கிடுவோம், நீக்கிட்டு அந்த OBC, SC, ST மக்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் அதை அதிகரிப்போம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இது வந்து இப்போ அங்கே திரும்ப ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. மதத்தின் அடிப்படையில் இருக்கிற இடஒதுக்கீடு பாஜக வந்தா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இது ஒரு பிரச்சனையா தான். சித்தராமையா என்ன சொல்றாரு? சித்தராமையா என்ன சொல்றாருன்னா SC, ST இடஒதுக்கீடை நீக்கிடுவோம்லாம் பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. அதை வந்து நீக்கணும்னா அதுக்கு மாநிலங்களுக்கு உரிமையே கிடையாது, நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் ஒப்புதல் வாங்கி தான் நீக்க முடியும். ஒரு பிரதமராக இருந்துட்டு இந்த சின்ன அறிவு கூட அவருக்கு இல்லையேங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இன்னொன்று, நாங்கள் எங்கேயுமே சொல்லலை, எங்கே சொல்லியிருக்கோம் காங்கிரஸோட வாக்குறுதியில் எங்கே மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், இது எல்லாமே அவங்க பரப்புற பொய் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு சித்தராமையா. அதான் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்புறாங்க, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இந்து முஸ்லீம்ங்கிற வார்த்தையும் கிடையாது, இடஒதுக்கீடை பத்தி நாங்கள் பெருசா பேசவும் கிடையாது, ஆனா வந்து நாங்க சொல்லாத ஒன்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப பேசி உண்மையாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு ராஜ்நாத் சிங் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கும் போல. ராஜ்நாத் சிங் இப்படி பேசலாமா? நீங்க எப்படி ஒரு நிதானமான அரசியல்வாதி பிரதமர் தான் பொய் சொல்றாருன்னா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்லலாமா அப்படின்னு ராஜ்நாத் சிங் நினைச்சு நான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. இன்னொரு தலைவலி என்னன்னா, காங்கிரஸுக்கு முக்கியமா ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னொருத்தர் வந்து வேற விதமா கருத்து சொல்ல அமெரிக்கால இருந்து, அது வந்து இப்ப பிரதமர் மோடி எடுத்து பேச இப்ப காங்கிரஸே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்க, இருந்தா கூட அவரோட கருத்தும் கட்சி கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட பிரச்சாரங்கள், பிஜேபியோட பிரச்சாரங்கிறது எடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, எங்க பார்த்தாலும் வந்து அவரு பாயிண்ட் கிடைக்குமா கரெக்டா அந்த பாயிண்ட தூக்கி அதை பிரச்சாரத்துல பேசுறாங்க, நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணணும். மன்மோகன் சிங் வந்து பேசினப்ப மன்மோகன் சிங் தான் டாபிக் ஆரம்பிக்குது. அதான் வந்து ராஜஸ்தான் வந்து பேசுறாரு பிரதமர் மோடி. மன்மோகன் சிங் பேசுறப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி பேசுறாரு, பழங்குடியை பத்தி பேசுறாரு, சிறுபான்மையினர் மக்களை பத்தியும் பேசுறாரு. ஆனா பிரதமர் மோடி கரெக்டா சிறுபான்மையினர் மக்களை மட்டும் எடுத்துட்டு பேசுறாங்க. வீடியோ எடிட்டிங்லாம் நம்ம பார்ப்போம், சில சீன்ல கட் பண்ணி தூக்கிட்டோம்னா அது பாக்குறப்ப கரெக்டா இருக்கும். பட் இவங்க லைவா பேசுறப்பே சில எடிட்டிங் பண்ணி பேசிடுறாங்க. ஆமா, அந்த ஒரு பேராகிராஃப்ல கடைசி 2 வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து பேசியிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, இப்ப சாம் பிட்ரோடாவை தான் நீங்க சொன்னீங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. காங்கிரஸ்ல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஆலோசகராகவும் இருந்தவர் இவரு. ஆமா, இவர் வந்து ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்டும் கூட. ஆமா, ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புல இருக்கிற ஒரு காங்கிரஸ் அந்த முதன்மை குடும்பத்தோட. இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
பண்ணியிருக்காருன்னா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கால வந்து ஒரு பரம்பரை சொத்துரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. இதுல உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு $10,000 கோடி வச்சிருக்காருன்னா அதுல அவர் மரணிக்கும் போது, அந்த சொத்தை சம்பாதிச்சவர் வந்து உயிரிழக்கும் போது 55% வந்து அரசு எடுத்துக்கும், மீதி 45% அவங்க வாரிசு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு நல்ல திட்டமா தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி இந்திய மக்கள் விவாதிக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. இல்ல பல நாடுகளில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு சொல்றாரு. விவாதிக்கணும்னு அவர் மக்களை சொன்னாரு. நாங்க விவாதிக்கிறோம்ட்டு பிரதமர் மோடி இதை எடுத்துட்டு பாத்தீங்களா, அவரு காங்கிரஸ் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் சாம் பிட்ரோடா. அவரே வந்து காங்கிரஸோட உள்நோக்கத்தை இப்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சம்பாதிச்ச சொத்தை உங்க பிள்ளைங்களுக்கே விட மாட்டாங்க, காங்கிரஸ் பறிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தின்னு எல்லாரும் அப்படி நாங்கள் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. சாம் பிட்ரோடாவுமே சொல்லிட்டாரு, நான் சொன்னதை வந்து திரிச்சு கூறிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகங்களையும் அதே மாதிரி போடாதீங்க, நான் வந்து இது ஒரு கருத்தா சொன்னேன், இதை விவாதிக்கணும்னு சொன்னேன், ஆனால் காங்கிரஸோட வாக்குறுதியே இதுதான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அமெரிக்கா என்னன்னா பெரும்பாலும் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவனோட காலில் அவன் நிக்கணும், கம்மியா தான் காசை வந்து கொடுப்பாங்க. 18 வயசுக்கு பிறகு வீட்டு துரத்தி விட்டுருவாங்க. அவன் அந்த பசங்க எப்படா வீட்டு போவோம், ஏதாவது சம்பாதிப்போம் தான் இருப்பாங்க. அவங்க இண்டிபெண்டா வாழணும். ஆமா, உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் உலக பணக்காரர்கள் வந்து முக்கியமானவர். அவர் எவ்வளோ வந்து சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. கடைசியில் என்ன பண்ணாரு, தானம் தான் பண்ணாரு, மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. 90% மேலே வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா கம்மியான பணம் இருந்தால் தான் என்னோட ஜென்ரேஷனுங்கிறது அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியா வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. ஆனா இங்கே பாரு, இங்கே உள்ள நண்பர்கள் வந்து கொடுப்பாங்களா? நண்பர்கள் வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து வேற ஏதாவது திட்டம் வந்தா அது வழியா வேணா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? மக்களுக்கு இல்லை. சரி, அந்த திட்டத்தை தான் தடை பண்ணிட்டாங்கல்ல உச்ச நீதிமன்றம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒவ்வொரு யுக்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்களோட மேனிஃபெஸ்டோவை தான் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பெண்களுக்கு 8,500 ரூபா மாசம் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், இளைஞர்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளத்துடைய வேலையை நாங்க வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் அந்த ஆதரவு விலையை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இதுதான் எல்லா பக்கமும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா கடைக்கோடி மனுஷன் வரைக்கும் அந்த மேனிஃபெஸ்டோ போய் சேருதான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா அதை உடைக்கிறதுக்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இந்தியா கூட்டணி நேரம் சரியா இருக்கிறதுனால அவங்களோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கவே முடியலைங்கிறதான் வந்து உண்மை. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, வெற்றி வந்து கை நழுவி போயிட்டு இருக்கிறதுனால பிரதமர் மோடி பதட்டத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, உறுதியா அந்த டைம் ஆட்சி அமைக்கவே முடியாது என்டிஏனால பிஜேபினாலங்கிறத சொல்றாரு. ஓகே, அவர் இப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி சில விஷயங்களை வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மதுபான கொள்கை ஊழல்ல வந்து கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா அது மூலமா வந்ததை வந்து கோவா எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்துல மிகப்பெரிய லாபம் அடைஞ்சதே ஆம் ஆத்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெஜ்ரிவால் தரப்புல இருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொய் சொல்ற மிஷினா தான் வந்து அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்கு, இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிற மாதிரி திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் அதே அமலாக்கத்துறையால தான் தலைவலியா வந்து போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீதிமன்ற காவல் 35 முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏப்ரல் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க கடைசியா. இப்ப அமலாக்கத்துறை வாதாடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கவே மறுக்கிறாரு செந்தில் பாலாஜி, அதனால விடக்கூடாதீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில வழக்குகள்லாம் ஜூன் வரைக்கும் வேற ஒத்தி வச்சிருக்காங்க. அப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வந்துருவாரு அண்ணன் அப்படின்லாம் கரூர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அனைவருமே 1 இயர் கொண்டாடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 இயர் கொண்டாடிடுவாரு. இதுலயும் 50 அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் இந்த இது நீட்டிப்புலையும். இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா, மன்சூர் அலிகான் அவர் வந்து இந்திய ஜனநாயக புலிகள்லாம் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த கட்சியிலே அவர் கிடையாதுன்னா அவங்களே நீக்குனாங்க, அந்த பொதுச் செயலாளர் நான் அவரை நீக்கிட்டேன்லாம் சொன்னாரு. ஒரு வழியா போட்டிட்டு இப்ப முடிச்சிருக்காரு வேலூர்ல, பலாப்பழத்தை காணோம்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, செல்வ பெருந்தகையை சந்திச்சிருக்காரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். என்னது, நடுவுல ஜூஸ் குடிச்சு வேற எனக்கு பாய்சன் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு அவரே எந்திரிச்சு வந்தாரு. இப்ப நேரா எந்திரிச்சு எங்க போயிருக்காருன்னா, சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காரு. போயிட்டு ஓகே என்னைய சேர்த்துக்குங்க கட்சியில, நான் தாய் கழகத்துல திரும்ப இணைய வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. சில காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஷாக் ஆயிருக்காங்க, இவர் எப்ப என்ன பண்ணாரு காங்கிரஸ்ல அப்படின்ட்டு. 1998 இதே மாதிரி பண்ணாராமா.
காங்கிரஸ் மீட்டிங்ல அவரே வந்து மேடையில உட்காந்துக்கிட்டாராம். இவரை யார் கூப்பிட்டதுன்னு அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. இல்ல நாங்க யாரும் கூப்பிடலேன்னு சொன்னோன்னே கடைசியில இவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மீடியாட்ட ஒரு பெரிய நடிகர் வந்திருக்கேன், எனக்கு பேச கூட வாய்ப்பு கொடுக்கல, இவங்க எல்லாம் என்ன கட்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. இதனால வந்து இப்ப திரும்ப தாய் கழகத்துல இணையறேன்னு வந்திருக்காரு. இவர் பாட்டு திரும்ப ஏதாவது பேசிட்டு போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னோன்னா செல்வ பெருந்தகை இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காராங்கல்ல, தேர்தல் நடத்தை விதிகள்லாம் இருக்கு, இப்பெல்லாம் யாரையும் கட்சியில சேர்க்க முடியாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னாடையை பொருத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இவர் வந்தாருன்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே சத்தியமூர்த்தி பவன்ல அடிதடி சண்டையா இருக்கும். இவர் வேற நல்லா ஃபைட்லாம் பண்ணுவாப்புல, கால கையெல்லாம் தூக்கி. ஆமா, ஆனா அந்த முன்னாள் தலைவர் KS அழகிரி இருக்காருல்ல, அவரு 10 வயசு குழந்தைங்க கிட்ட ஓட்டு கேட்டிருக்காரு வயநாட்டுல போய். நீ வளர்ந்து பெரிய ஆளானோன்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீ பாக்கணும். காங்கிரஸ் வேணா ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கலாம். கேஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜினா, அந்த பொண்ணு என்ன பண்ணும், 10 வயசு பொண்ணு என்ன பண்ணும், அவங்க அம்மாட்ட போய் சொல்லும், எனக்கு அந்த தாத்தா வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட சொன்னது, அதனால நீ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். குழந்தை அடம் பிடிக்கும். குழந்தை அடம் பிடிச்சுன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, மனசை உருக்கிடுவாங்க. நம்ம குழந்தை ஆசைப்படுதே கட்சியை வாக்களிப்பாங்க. அதனால தலையை வந்து சிந்திச்சுதான் செயல்பட்டுக்கிட்டு கலாய்க்கிறாங்க. அந்த வீட்டுல போய் கதவை தட்டி அப்பா அம்மா தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா சரி என்னம்மா நீ ஓட்டு போடு அப்படின்னு இருக்காரு. அதாவது நீ எப்போ ஓட்டு போடணும்னா 18 வயசுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுலாம் கேட்டிருக்காங்க. ஆனா கேஸ்ல என்னன்னா, தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடந்துச்சு, அவர் கண்ணு கெட்டின வரைக்கும் நம்ம பார்க்கவே கிடையாது. வயநாட்டுல போய் ஓட்டு கேட்டு அவரு மட்டும் இல்ல, திருநாவுக்கரசங்க பாத்தியா, திருச்சியோட சிட்டிங் MP அவரு தான். ஜூன் 4 அப்புறம் தான் மாறும். இந்த மாதிரி முக்கியமான பல காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலுங்க பாத்தீங்களா? இல்ல, பல பேரு காணும். அதுவும் கேசரியில 5 வருஷம் இருந்தா தலைவரா. 5 வருஷமா எக்ஸ்டென்ஷன் போட்டு 6 வருஷத்துக்கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 5 வருஷமா இருந்த ஒரு கடலூர்ல சீரடிட்டு ஆளா ட்ரெஸ்ஸே இல்ல. இப்ப வயநாட்டுல போய் நான் ஸ்கோர் பண்றேன் தலைவனுக்கு குழந்தைகிட்ட போய் சீடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நிலைமை பாருங்க, அவர் நிலைமையா. ஓட்டே இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் ஓட்டு கேட்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சங்கம் விடுதி அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியில 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் தேக்க தொட்டி இருக்குது. இதுல வந்து மாட்டு சாணத்தை யாரோ கலந்துட்டாங்கன்னு அந்த மக்கள் வந்து இப்ப புகார் அளிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 3 நாளாவே அந்த தண்ணியை குடிச்ச குழந்தைகளுக்கு வந்து உடல்நல குறைவுலாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து செக் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் இப்போ சாம்பிள் டெஸ்ட்டுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. யார் கலந்தா என்ன கலந்தாங்கிறத நாங்கள் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏற்கனவே வேங்கை வயல்ல அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவத்துக்கு இப்போ வரையும் ஒரு விடையே இந்த திராவிட மாடல் அரசுனால கண்டுபிடிக்க முடியல. சமூக நீதிலாம் பேசுவாங்க. இதுவும் பட்டியலின மக்கள் பயன்படுத்துகிற ஒரு குடிநீர் தேக்க தொட்டி தான். ஸோ சாதி வெறியில் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி, அதுவும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் வேங்கை வயலில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா எல்லாருக்கும் பயம் வரும். வேங்கை வயல தான் ஒன்றும் எடுக்கவே இல்லை இந்த அரசாங்கம், அதனால நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு சில விஷக்கிருமிகளுக்கு துளிர்விட்டு போச்சு. அதெல்லாம் திரும்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த அமைச்சராக அந்த மக்களுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்களா? முதலமைச்சர் அங்கே போனார். அது வரைக்கும் அவங்களால கண்டுபிடிதான் பிடிக்க முடியல. அவங்க ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கிறப்ப என்னென்னலாம் சிந்தனை யோசிச்சு பாக்குறீங்களா? அதை ரொம்ப கொடூரம்னா இந்த காலகட்டத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலங்கிறது, இவ்வளவு டெக்னாலஜி வந்து வச்சுக்கிட்டு. இன்னொன்னு என்னன்னா, திருச்சியில சார் பதிவாளர் அலுவலகத்துல சார் பதிவாளராக இருந்திருக்காரு ஜானகிராமன்ங்கிற. அவருக்கு வயசு இப்போ 79 ஆயிருக்கு. அவருடைய மனைவி வசந்திக்கு 65 வயசு ஆயிருக்கு. ஆனா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு ஜானகிராமன் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சுமார் பல வருடங்களாக அந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்ப திருச்சி சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் 10,000 ரூபாய் அபராதம். எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காருன்னா 98% அதிகமா சேர்த்திருக்காரு. இப்ப அவரோட சொத்து மதிப்புன்னு பாக்குறப்ப 100 கோடிக்கு மேல இருக்கான். சார் பதிவாளரா இருந்தாரா? 100 கோடிக்கு மேல திருச்சி, முசிறி, குளித்தலை போன்ற நிறைய இடங்கள் இருந்திருக்காரு. அப்ப வளைச்சு வாங்கியிருக்காரு. கொடைக்கானல் நிறைய ஏரியால வாங்கி போட்டிருக்காரு. இப்ப எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. 79 வயசு போய் ஜெயில் போய் அம்மிய வேண்டிதான். ஆமா, பாருங்க, ஒழுங்கா வேலையை பார்த்துருந்தா இந்த நிலைமை வருமா? அதான் சில அரசாங்க அதிகாரிகள் இப்படி இருக்காங்க. இதுலன்னா அரசியல்வாதிகள் தான் பொறாம. அரசியல்வாதி என்னன்னா, இப்ப நாங்களும் தான் ஊழல் பண்றோம், அரசு அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க, எங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. இப்ப அதிகாரிகள் எந்த செலவு இல்லை பாத்தீங்கன்னா நியாயம் படுத்துவாங்க. பண்றதே கோல்மாலு ஊழல். ஆமா, இதுல வந்து இதுல நியாயதர்மம் வேற பேசுறது. ஆமா, அதே மாதிரி இந்த சொத்தை பத்தி சொன்னீங்கல்ல, சொத்து தகராறு வச்சு ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சேலம் ஆத்தூர்ல அமிர்த
சோகோ அப்படிங்கிற ஒரு தொழில் நிறுவனத்தை குழந்தைவேலு அப்படிங்கிறவர் நடத்திட்டு வந்திருக்காரு. அவரோட மகன் அதுக்கப்புறம் சக்திவேல் அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த தொழிலை. இதில் நிறைய கடன்லாம் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க அந்த சக்திவேலுங்கிறவர். இதனால சொத்து வந்து அவருக்கு கொடுக்கல அவங்க அப்பா. இந்த சொத்து ஏன் எனக்கு கொடுக்கலங்கிறதுக்காக அவங்க அப்பாவே வந்து கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் கையிலே வந்து அடித்து அது அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளத்தில் பரவி இருக்கு. அவங்க வந்து கடுமையாக தாக்குறாரு. கையில் அடிச்சதுலேயே அவர் வந்து ரத்த காயத்தில் இருக்காரு. இருந்தும் அவங்கெல்லாம் தடுத்தும் கூட விடாமல் வந்து தாக்குறாரு. அப்படி அவருக்கு ஏதோ மனநல பாதிப்பு இருக்குமாங்கிற சந்தேகம் கூட வருது அந்த வீடியோவை பார்க்கும்போது. இப்போ சக்திவேல் மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து எடுத்திருக்கோம், 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோன்னு பெரம்பலூர் எஸ்பி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பெரம்பலூர்லேயும் ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சொத்தை ஒட்டி தான் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கு. சொத்துன்னு வந்துட்டா அப்பா மகன் அண்ணன் தங்கச்சி எவ்வளோ பிரச்சனை படுறீங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சென்னையில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸை தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. சரியா சென்னையிலேருந்து 190 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போகிற சாப்பாட்டு காசை கொடுக்கலன்னா மாவு அரைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலைன்னா பேங்க்ல வேலை தானே செய்ய சொல்லணும். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் வங்கத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம். மாநிலத்தின் பெயர் மட்டும் மாறும். இங்கே வந்தபோது அதே தான் சொன்னாரு. தமிழ் பேச முடியல, தமிழ்நாட்டில் பிறக்க முடியல. அங்கே போனால் 28 ஸ்டேட்டு 28 இது இல்லை, அது ஒன்று மட்டும் இருக்காது, குஜராத் மட்டும் இருக்காது. ஏன்னா அங்கே தானே பிறந்திருக்காரு. மணிப்பூரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்து பயர் விட்டா சந்தோஷப்படாம சோகமா இருக்க. பயர் விடுறதே சூரியனாச்சே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தேர்தல் கட்ட பிரச்சாரம்ங்கிறது உச்சத்துல போய்கிட்டு இருக்கு. முக்கியமா வட மாநிலங்கள்ல பிரதமர் மோடிக்கும் ராகுலுக்குமான அந்த வார்த்தை போருங்கிறது உச்சமா தான் இருக்கு. எனக்கு திரும்பி கொடுத்தேன்ட்டு அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் டூர்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால எந்த திட்டமும் எல்லாம் செயல்படுத்தாம அப்படிதான் இருக்கு. எல்லாம் ரெஸ்ட் மூட்ல தான் இருக்கனால எது ஹேப்பனிங் நடக்கல. இங்க நடந்தா விருதை கொடுத்துருவோம். நம்ம நாங்களும் கேட்டால நிலைமையில தான் இருக்கோம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ராகுலுக்கும் மோடிக்கும் 2வது முறையாக அந்த வார்த்தை போற வச்சு இது போர்க்களமாகிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். புரட்சி தளபதி விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி திரைக்கதை இயக்கத்தில் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து மகிழும் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.